ஜெரேமியா 42 அதிகாரம் 1 முதல் 22 வசனம் வரை. ஜெரேமியா chapter 42 verse 1 to 22. verse 1. அப்பொழுது எல்லா இராணுவ சேவர்களுக்காரரும் கரேயாவின் குமாரராகிய யோகனாவும் உசியாவின் குமாரனாகிய செபேனியாவும் சிறியோர் முதல் பெரியோர் மட்டுமான சகல ஜனங்களும் சேர்ந்து வந்து, and all the captains of the force, and Jonah the son of the Kira, and the Jisha the son of the Ashna, and all the peoples for last ran even unto the greatest common near. வசனம் 2. தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரிய பண்ணும்படிக்கு நீர் எங்கள் விண்ணப்பத்திற்கு இடம் கொடுத்து மீதியாயிருக்கிற இந்த சகல ஜனங்களையும் எங்களுக்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும். And said unto the Jeremiah this prophet, let we beseech thee, your supplications be accepted before thee, and pray for use unto the Lord the God, even for all these remnant. For we hear the lip, but a few of the many are seen, many eyes do behold use. வசனம் 3. உம்முடைய கண்கள் எங்களை காண்கிறபடியே திரளான ஜனங்களில் கொஞ்சம் பேரை மீந்தி இருக்கிறோம் என்கிறார்கள். That the Lord thy God might show you the way and wherewith we may walk, and the things that we may do. வசனம் 4. அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி அவர்களை நோக்கி, நீங்கள் சொன்னதையும் கேட்டேன். இதோ உங்கள் வார்த்தைகளின்படியே உங்கள் தேவனாகிய கர்த்தர் நோக்கி ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவாக சொல்லும் எல்லா வார்த்தைகளையும் நான் உங்களுக்கு ஒன்றையும் மறைக்காமல் அறிவிப்பேன் என்றான். Then in Jeremiah the prophet said unto them, how they heard on you, behold, I will pray unto the Lord your God, and according to your words, and it shall come to the pass, that whatsoever things the Lord shall answer you, I will declare it unto you, I will keep nothing back from you. வசனம் 5. அப்பொழுது அவர்களை எரேமியா நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மை கொண்டு எங்களுக்கு சொல்லி அனுப்பும் எல்லா வார்த்தைகளின்படியும் நாங்கள் செய்ய விட்டால், கர்த்தர் எங்களுக்கு நடுவே சத்தியமும் உண்மையுமான சாட்சியாய் இருக்க கடவர். Then they said to the Jeremiah, the Lord be a true and the faithful witness, that when if we do not even according to all things for the which the Lord and the God shall send thee to use. வசனம் 6. அது நன்மையானால் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிவதனால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உம்மையே அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். Whether it be good, or whether it be evil, we will obey the voice of the Lord your God, the whom we send thee, that it may be able with us when we obey the voice of the Lord your God. வசனம் 7. 10 நாள் சென்ற பின்பு கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாயிற்று. And it's come to the pass after 10 days that the words of the Lord come unto the Jeremiah. வசனம் 8. அப்பொழுது அவன் கரேயாவின் குமாரனாகிய யோனாவையும் அவனோடு இருந்த எல்லா இராணுவ சேர்வைக்காரர்களையும் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் உண்டான சகல ஜனங்களையும் அழைத்து, Then called and they Jonah the son of the Korah, and all the captains of the force which were with him, and all the peoples from the last even to the greatest. வசனம் 9. அவர்கள் நோக்கி, உங்களுக்காக விண்ணப்பம் செய்யும்படிக்கு நீங்கள் என்னை அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், and said unto them, Thus saith the Lord and the God of Israel unto them whom
we send me to the prison your the supplications before him. வசனம் 10, அவர் நீங்கள் இந்த தேசத்திலேயே திரிந்தாள் திரி தரி தரித்திருந்தாள் நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன், நான் உங்களுக்கு செய்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்படேன். If we will and still and obey in these lands, then will I build you and not pull you down, and I will and plant you and not and put you up, for I repent me of the evil that I have done unto you. வசனம் 11, நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்படாது இருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களை ரட்சிக்கும்படிக்கும் உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படிக்கும் நான் உங்களுடன் இருந்து, be not afraid of the king of the Babylon of whom you are afraid, be not afraid of him, said the Lord, for I am with you to save you and to deliver you from these hands. வசனம் 12, அவன் உங்களுக்கு இறங்குகிறதற்கும் உங்களை சுய தேசத்திற்கு உங்களை திரும்ப வர பண்ணுகிறதற்கும் உங்களுக்கு இறங்கச் செய்வேன். And I will show mercy unto you, that he may have mercy upon you and cause you to return to your own land. வசனம் 13, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் நாங்கள் இந்த தேசத்திலே இருக்கிறதில்லை என்று, but if you say we will not dwell in this land, neither obey the voice of the Lord your God. வசனம் 14, நாங்கள் யுத்தத்தை காணாததும் எக்கால சத்தத்தை கேளாததும் அப்பத்தாழ்ச்சினாலே பட்டினியாய் இராததுமான எகிப்து தேசத்திற்கே போய் அங்கே தரித்திருப்போம் என்று சொல்வீர்களாகில், say no, and but we will and go into the land of the Egypt, where we and shall and see nowhere near the sound of the trumpet, near how the hogar of the bear, and there will and we dwell. வசனம் 15, யோதேயாவில் மேய்ந்து இருக்கிறவர்களே, இவை குறித்து உண்டான கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் எகிப்திற்கு போக உங்களுக்கு முகங்களை திருப்பி அங்கே தங்க போவீர்களானாள். And now and therefore hear the words of the Lord, ye remainder of the Judah. Thus said the Lord hath asked, the God of Israel, if ye will set your the first to the enter into the Egypt, and go to the sojourn there. வசனம் 16, நீங்கள் பயப்படுகிற பட்டயம் எகிப்து தேசத்திலே உங்களை பிடிக்கும், நீங்கள் ஐயப்படுகிற பஞ்சம் எகிப்திலே உங்களை தொடர்ந்து வரும், அங்கே சாவீர்கள். Then it shall come to the pass that the sword which he fear shall overtake you there in the lands of Egypt, and the famine whereof he were afraid shall fall close after you there in the Egypt, and there he shall die. வசனம் 17, எகிப்திலே தங்க வேண்டாம் என்று அவ்விடத்திற்கு தங்கள் முகங்களை திருப்பின எல்லா மனுஷருக்கும் என் சம்பவிக்கும் என்றால், பட்டயத்தால் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயினாலும் சாவார்கள் என நான் அவர்கள் மேலே வரப்பண்ணும் தீங்கினாலே அவர்களை மீதியாய் இருக்கிறவர்களும் தப்புவர்களுமாயில்லை என்று சிலுவையின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். So shall it be when with all the man that set their posts to go into the Egypt to the sojourn there, they shall and die by the sword, by the famine, and by the pestilence, and no need of them and shall remain, or they escape from the evil that I will and bring upon them. வசனம் 18,
என் கோபம் என் உக்கிரமம் எருசலேமின் குடிகள் மேலே எப்படி மூண்டதே, அப்படியோ நான் உக்கிரமம் நீங்கள் எகிப்திற்கு போகும்போது உங்கள் மேல் மூடும். நீங்கள் சாபமாகவும் பாலாகவும் பழிப்பாகவும் நிந்தையாகவும் இருந்து இவ்விடத்தை இனி காணாதிருப்பீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவன் ஆகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். For thus said the Lord of hosts, the God of Israel, as many hunger and may fury hate been uproar forth upon the inhabitants of the Jerusalem, so shall on my fury be poured forth upon you, when he shall enter into the Egypt, and here shall be an execration, and an eastern sman, and a curse and a reproach, and he shall not see this place no more. வசனம் 19. யூதேயாவிலே மீதியானவர்களே எகிப்துக்கு போகாதீர்கள் என்று கர்த்தர் உங்களை குறித்து சொன்னாரே என்பதை இந்த நாளில் உங்களுக்கு சாட்சியாக அறிவித்தேன் என்று அறிவியுங்கள். The Lord and he said concerning you, O ye remnant of the Judah, go ye not into the Egypt, can now and currently that how the administered you this day. வசனம் 20. உங்கள் ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் உங்களை மோசம் போக்கினீர்கள். நீங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரையே நோக்கி உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணின எங்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்லுவதை எல்லாம் எங்களுக்கு அறிவிக்க வேண்டும் அதன்படியே செய்வோம் என்று நீங்கள் சொல்லி என்னை உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு அனுப்பினீர்கள். For you disassembled in your heart when he sent me unto the Lord your God, saying, pray for you unto the Lord your God, and according unto all the Lord your God shall say, so declare unto you, and we will and do it. வசனம் 21. நான் இந்த நாளிலே அதை உங்களுக்கு அறிவித்தேன், ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு அவர்கள் என்னை கொண்டு உங்களுக்கு சொல்லி அனுப்பின இந்த காரியத்திற்கும் செவி கொடாமற்று போனீர்கள். And now I have this day declared unto you, but he have not and obey the voice of the Lord your God, nor any things for the which he hath sent me unto you. வசனம் 22. அப்பொழுது தங்கி இருப்பதற்கு நீங்கள் போக விரும்புகிற ஸ்தலத்திலே தானே பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயினாலும் சாவீர்கள் என்று நிச்சயமாகவே அறிவீர்கள் என்றான். Now therefore can now correct it, that he shall did by the sword, by the famine, and by the pestilence in the place whither he desired to go, and to the sojourn.